ஹே வணக்கம் டார்மிஸ், வெல்கம் டு எல்பிடிஎஸ் ஆர்மி 47 அண்ணா உங்கள் டார்க். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். பிளாக் கார்ட் பிளீனி சீரீஸோட தான் வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடியே நிறைய பேர் கேட்டீங்க இந்த பிளாக் கார்ட் பார்ட் எத்தனாவதுன்னு தெரில, கீழே பார்த்துக்கோங்க. ஸோ அது சொல்லிகிட்டே இருந்தீங்க. ஒரு பொண்ணு மட்டும் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுகிட்டே இருந்தேன், ஏதோ ஒரு ஐடி மட்டும். பட் எனக்கு ஜூன் 1 அந்த டைம் என்னால் போட முடியல. கொஞ்சம் ஒர்க் இஷ்யூவாக இருந்தது, புரிஞ்சுப்பீங்க நம்புகிறேன். ஓகேடா. லாஸ்ட் சீன் எதோட விட்டுருப்பேன்னா, நீங்கள் ஜேகே சாரி பியோட நெத்தியில் கன்னை வச்சுருப்பீங்க. ஸோ அதோட தான் முடிச்சிருப்பேன். ஸோ அதோட இந்த ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது நீங்கள் தான் பியோட நெத்தியில் அப்படியே ஒரு மாதிரி கன் அப்படியே பாயிண்ட் பண்ணி நின்றுட்டுருக்குறீங்க. பியோ ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் கை கட்டிட்டு உங்களை பார்த்துட்ருக்குறான். இப்போது டக்குன்னு அவன் காலில் இருந்து இந்த ஷூ காலில் அப்படியே டக்குன்னு ஒரு பக்கம் ஹிட் அடிக்கிறான் பாருங்கள். நீங்கள் கீழே அப்படியே குனிகிறீங்க. டக்குன்னு இதுதான் சந்தர்ப்பம்னு சொல்லிவிட்டு உங்கள் கன்னை அப்படியே பிடிச்சி உங்களை திருப்பி விட்டு அப்படியே கையை அப்படியே லாக் பண்ணிடுறான். விடு விடு. வீட்டில் இருந்தியா, எல்லாத்துக்கிட்டையும் பேசுனியா, பிடிச்சதை வாங்கி சாப்பிட்டியான்னு இருக்கணும். கன்னெல்லாம் எடுக்கிற வேலையை வச்சுக்கூடாது. எதுக்கு இந்த விளையாட்டு? தப்பில்லை. அது ஏன் நெத்தியிலே பாயிண்ட் பண்ணுறது. இப்போது அந்த கன் அப்படியே வாங்கிட்டு அதாவது இந்த நெக்குக்கு கொஞ்சம் மேலே அப்படியே பாயிண்ட் பண்ணி அழுத்தி பிடிக்கிறான். நீங்கள் ஒரு மாதிரி அவன் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க, பட் நோ யூஸ். நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கிறான். இன்னும் கொஞ்சம் ஆடுன்னு வச்சுக்கோயேன், அப்படியே ஏற்றுற இதில் புல்லட் அப்படியே தலையில் வந்து இதாயிரும். அமைதியாக இருக்கிறியா இல்லை? நீங்களும் அப்படியே ஒரு மாதிரி அமைதியாக இருக்கீங்க. இப்போது கன் எடுத்து பின் பேக்கெட்டில் அப்படியே வச்சுட்டு இப்போது உங்கள் இடுப்புக்கிட்ட தான் கையை அப்படியே வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி ஒரு லைட்டாக உடம்பையும் சேர்த்து ஆட்டிக்கிட்டு பேசிகிட்டு இருக்கிறான். எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? கம்முன்னு இருக்கலாமா? கொஞ்சம் மேலே சாஃப்ட் கார்னர் வந்த உடனே வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டல. எனக்கு ஒரு விஷயம் உங்கள்கிட்டருந்து தெரிஞ்சுக்கணுமா? கேளு, தெரிஞ்சுக்கலாம். அது எதுக்கு கன்னு? தப்பில்லை, ப்ளீஸ் ஸ்டாப். எதுக்கு பென்ட்ரைவ் வச்சுக்கிட்டே என்ன இப்படி ஹராஸ் பண்ணிகிட்ருக்குற? உனக்கு என்ன தான் வேணும் என்கிட்ட இருந்து? நீங்கள் கேட்டதில் அப்படியே அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு உங்கள் கண்ணை பார்க்குறான். நீங்களும் அப்படியே ஒரு மாதிரி கீழே குனிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. என்ன பென்ட்ரைவா? இப்போது நீங்கள் இந்த பேக்கெட்டில் இருந்து அப்படியே ஒரு பென்ட்ரைவ் எடுக்கிறீங்க. அப்படியே பார்க்குறான். இது என்ன? நீங்கள் அப்படியே கையை லாக் பண்ணதை அப்படியே ஒரு மாதிரி உதறிட்டு, என்னது இது? இந்த பென்ட்ரைவ் வச்சுக்கிட்டு இதுக்கு என்ன இப்படி லாக் பண்ணணும்? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஃபஸ்ட்டு வச்ச இந்த பென்ட்ரைவும் இதுவும் ஒன்று. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அதுதான் போலீஸ்கிட்ட வாங்கிட்டல. அப்புறம் இதுக்கு என்ன இப்படி லாக் பண்ணி வச்சுருக்க? சொல்லு. ஏன் அமைதியாக இருக்க? சொல்லு வி. நீங்கள் அப்படியே போட்டு சட்டையை உழுக்கிறீங்க. வி அப்படியே உங்களை மாதிரி பார்க்குறான். என்ன வேணும்? எங்கிட்டேருந்து என்னடா வேணும்? இதுக்குன்னு இப்படி டார்ச்சர் பண்ணுற? அப்படியே உங்கள் கையை அப்படியே எடுத்து இப்போ அவன் கைக்குள்ளே அப்படியே வச்சுக்கிறான். டார்ச்சரா? நான் பண்ணுறதெல்லாம் பார்த்தா டார்ச்சர் மாதிரி தெரியுதா? பின்ன என்னை இப்படி ஹராஸ் பண்ணுற? என் பெர்மிஷன் இல்லாமல் என்னை டச் பண்ணுற? என்னை இந்த வீட்லேயே லாக் பண்ணி வச்சுருக்க. என்ன வேணும்? சொல்லு, என்ன வேணும்? உங்கள்கிட்டருந்து எனக்கு என்ன வேணுங்கிறது நீ போக போக தெரிஞ்சுப்ப. நான் சொல்லி தான் உனக்கு தெரிஞ்சுக்கணுன்டா இல்லை. பாய். நீங்களும் அப்படியே ஒரு மாதிரி இப்படி பார்க்குறீங்க. அவனும் அப்படியே டோர்லாம் ஓப்பன் பண்ணிட்டு போயிடுறான். நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக உட்காந்துட்டு இருக்கிறீங்க. இப்போ எதுக்கு இப்படிலாம் லாக் பண்ணி வச்சிட்ருக்கிறான்? இப்போ எதுக்கு ஆன்சரே சொல்லாமல் போகிறான்? எங்கிட்டேருந்து அவனுக்கு என்ன தான் வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ரொம்ப திங்க் பண்ணிகிட்ருக்கிறீங்க. ஸோ இங்கே வைஜேவே காட்டினா அவள் வாழ்க்கையில் நல்லா அமோகமாக போயிட்டுருக்கு.
இந்த எபிசோடில் மட்டும்தான் அவளுக்கு அடி இல்லாமல் அப்படி நிம்மதியாக இருக்கிறா. ஸோ காயமும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆறிக்கிட்டு இருக்குது. மேட்ஸ் கூடலாம் பேசி நல்லா மிங்கிளாக இருப்பாள். ஒரு டைமும் ஜேகே வந்து அவனோட வேலைலாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க கேமராவில் நல்லா கவனிக்கிறது அப்படியே தான் இருக்கும். ஸோ அவனுக்கு இன்னும் அந்த பிஸ்னஸ் ட்ரிப் முடியல. ஸோ அதனால் வீட்டுக்கும் வரல. அது வரைக்கும் செம்ம ஜாலியாக இருக்கிறீங்க. ஸோ இங்கே ஜேகே வந்து ஒரு பப்பில் ஒரு பிஸ்னஸ் டீலிங் அட்டென்ட் பண்ணிகிட்ருக்கான். அப்போது என்ன ஜேகே, ஏதோ ஒரு பொண்ணை டேட்டிங் பண்ணுறியாம்மா? கேள்விப்பட்டேன். டேட்டிங்கா? புல்ஷிட். யார் சொன்ன உங்ககிட்ட? இல்லை ஜேகே, ஏதோ ஒரு பொண்ணை வீட்டில் வச்சுருக்கிறியாம்மா என்னென்னமோ சொல்கிறாங்க. அது என் காதில் டேட்டிங்னு வந்து விழுந்துச்சு. இப்போ ஜேகே அந்த பர்சனை ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். பக்கத்தில் இருக்க அவன் ஃப்ரெண்ட் பார்க்கு. சார், எதுக்கு வந்தோமோ அதை பற்றி மட்டும் பேசலாமா? இதெல்லாம் தேவையில்லாத டாபிக்னு நினைக்கிறேன். யா பார்க், யூ ஆர் ரைட். ஓகே, எங்களுக்கு இதில் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் அப்படியே சைன் பண்ணி தந்துடுறாங்க அந்த அக்ரிமெண்ட்டில். இப்போ அவனும் அப்படியே வாங்கிட்டு ஒரு மாதிரி கோமாக தான் வெளில வரான். ஸோ இப்போது பார்க் வெளில வந்தோடனே வாயில் ஒரு சிகரெட்டை வச்சுட்டு அப்படியே அதை லைட்டர் ஆன் பண்ணி பஃப் இழுக்கிறான். சேக்கி, உனக்கு என்ன ஆச்சு? என்னன்ற? ஸோ இப்போ எதுக்கு அந்த பொண்ணு கூட்டிகிட்டு போனேன்? உனக்கு தெரியாதா? தெரியுது, நல்லா தெரியுது. கடைசியில் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டியெல்லாம் பெற்று பண்ண ஜெமன். பின் என்ன ஜேகே, அவள் பண்ணதெல்லாம் மறந்துட்டியா என்ன? அவன் என்ன பண்ணான்னு தெரியும்ல. உன் தம்பியை கொண்டிருக்கிறான். ரொம்ப கேஷுவலாக விட்டுட்டுருக்குற. என்ன நடந்ததுன்னு தெரியும்ல. ஜங்குக்கும் ஒரு மாதிரி யோசிச்சுட்ருக்கான். எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குடா. லவ் பண்ணுறேன் அந்த பொண்ணை. ஏய், அப்படியேண்டா? அப்படியே நம்ம மகாராணி மாதிரி அவளை பார்த்துட்ருக்குற. வர வர ரொம்ப நோட்டீஸ் பண்ணுற ஜங்கு கொன்னை. எப்போ பார்த்தாலும் சிசிடிவி ஃபுட்டேஜில் அந்த பொண்ணை பார்த்துட்ருக்குற. அந்த பொண்ணு என்ன பண்ணாலும் சிரிக்கிற. ஏதோ பொண்டாட்டி மாதிரி எல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்கிற. என்ன தான் நீ நினைக்கிற? அப்போது தம்பி சத்தில் உனக்கு சந்தோஷம்தான் போலே. டக்குன்னு ஜேகே வந்து அவன் ஷர்ட்டை பிடிச்சி இருக்கிறான். டேய், கோவத்தெல்லாம் அங்கே போய் காட்டுறான் நம்ம இங்கே. அப்படியே ஒரு மாதிரி கையை தட்டி விட்டுட்டு அப்படியே போகிறான். இங்கே ஜேகேக்கு ஒரு மாதிரி சமக்கம் வருது. சுற்றி பாடி வச்சுருப்பாங்க. வீட்டுக்கு போகலாம். ஓகே சார். இப்போது ஜேகேவும் வந்து வீட்டுக்கு வர்றதுக்காக தான் எல்லா ப்ரொசீஜர் பண்ணிவிட்டு ஏர்போர்ட்டுக்கு போகிறான். ஸோ இப்போ இங்கே உங்களை காட்டினா நீங்கள் எல்லாம் மேடிக்கிட்டெல்லாம் பேசிவிட்டு ஒரு மாதிரி பிளேட்டெல்லாம் வந்து தொடச்சிட்ருக்குறீங்க. ஐயோம்மா, இதை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் உட்காருங்க. அட இல்லைம்மா, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் அப்படி சொல்லிட்டு அப்புறம் என்னாச்சு? அப்புறம் அந்த மேடும் வந்து அவங்களோட கதையெல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. இப்போது இங்கே 2 பாடி கார்டு நின்றுட்டுருப்பாங்க. டே, இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்ததுலேருந்து வீடே மாறிடுச்சுல. ஆமாடா. இப்போ அந்த 2 பாடி கார்ட்ஸும் உங்களை தான் பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் இப்படி திரும்பிட்டு, என்ன நீங்கள் நின்றுட்டே இருக்கீங்க, வாங்க உட்காருங்க. இல்லைம்மா, அவங்களாம் உட்காரக்கூடாது. அப்படியா? ஏன் உட்காரக்கூடாது? வீட்டுக்கும் யாரும் வந்த மாதிரி தெரில. அப்புறம் எதுக்கு நிற்கிங்க? உட்காருங்க. இல்லை மேம், நாங்கள் உட்காரக்கூடாது, பாஸோட ஆர்டர். என்னதான் ஆர்டரோ. சரி, சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அவங்களும் இல்லை மேம் அப்படின்றாங்க. வரப்பாகவே இருப்பாங்க போலே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிக்கிறீங்க. இப்போ அந்த 2 பாடி கார்ட்ஸும் முகத்தை பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. இங்கே அப்படியே வயனதாக காட்டுறாங்க. பால்கனியில் இருக்கிற ரோசஸ்க்கெலாம் வந்து தண்ணி ஊற்றிட்டுருக்குறா. அப்படியே அந்த வெளியே ஃபுல்லாக கார்லாம் வந்துட்டுருக்குது. நீங்களும் பார்க்குறீங்க கீழே. சரி, ஓகேன்னு அப்படியே கேஷுவலாக விட்டுட்டீங்க. இப்போ அந்த கார்லேருந்து எல்லாரும் அப்படியே வீட்டுக்குள்ளே தான் வராங்க. அங்கே மேட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி அந்த காஃபிலாம் எடுத்து வச்சுட்டு டேபிளில் தொடச்சிட்ருப்பாங்க. டக்குன்னு வி வந்து அப்படியே கிராஸ் ஆகி போகிறாங்க பாருங்க. அவங்களுக்கு செம்ம ஷாக்கு. வி அப்படியே பார்த்துட்டு ஒரு மாதிரி பேக்கில் போகிறாங்க. அங்கே இருக்கிற பாடி கார்ட்ஸும் இப்போ எல்லாம் வால்கிட்ட அப்படியே நின்றுக்கிறாங்க. அங்கே இருக்கிற மேடு வந்து, தம்பி என்னப்பா ஆச்சு? பாஸ் ஏன் அப்படி போகிறாரு? இல்லை, ஒரு டீலிங் விஷயமா முடிச்சுட்டு வராரு. அப்படியா? இப்போது அந்த மேடுக்கு உங்களை நினச்சது ஒரு மாதிரி இருக்குது. வி வருது ஒரு மாதிரி ஸ்டெபிளாகவும் இல்லை, ஒரு மாதிரி வந்துட்டுருக்குறான். இப்போ டக்குன்னு டோர் ஓப்பன் பண்ணுறான். நீங்களும் ரோசஸுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு இருப்பீங்களா? அப்போ டக்குன்னு திரும்பி பார்க்குறீங்க பாருங்கள். அப்படியே ஸ்டன் ஆகிட்டீங்க. அப்படியே ஊற்றிட்டு இருந்த அந்த
இது வந்து அப்படியே கீழே போடுறீங்க பாருங்கள். வியை பார்த்தா ஃபுல்லாக அப்படியே டாப் டு பாட்டம் வரைக்கும் பிளட்டாக ஒழுகுது. ஏதோ ஒரு பெரிய வார்க்கு போயிட்டு வந்த மாதிரி அப்படி இருக்குது. ஷர்ட்லாம் அங்கேயும் இங்கேன்னு கிழிஞ்சு, ஒயிட் ஷர்ட்டு ஃபுல்லாக ரெட் ஆயிடுச்சு. ஐ மீன் எப்படின்னா டோட்டலி ஹேர்லேருந்து எல்லாம் பிளட் ஸ்டெயினாக இருக்குது. இப்போ ஒரு மாதிரி தள்ளாடிட்டு தான் நடந்துகிட்ருக்குறான். நீங்கள் அப்படியே பேக்கில் போகிறீங்க பயந்துக்கிட்டு. எப்படி இருக்கும் ஒரு செகண்ட் சடனாக ஒரு பர்சன் இப்படி உள்ளே வந்து ஃபுல்லாக பிளட்டில் அப்படியே நனைஞ்சு எந்திரிச்சு வந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு டோட்டலி பிளாங்க்கு. செம்ம ஃபியராக இருக்குது. அப்படியே அவன் மாதிரி தள்ளாடிக்கிட்டு வந்துட்டு அப்படியே பெட்டில் இப்படி உக்காடுறான். டக்குன்னு கீழே விழுற மாதிரி போகிறான். நீங்கள் டக்குன்னு ஓடி வந்துட்டு என்னாச்சு? இப்போ உங்களை பார்க்குறான். அவனுக்கு கையெல்லாம் ஒரு மாதிரி நடுங்குது. நீங்கள் கையை பார்க்குறீங்க, அவன் கண்ணையும் பார்க்குறீங்க. ஒரு மாதிரி ஸ்டேபிளாக இருக்கிற மாதிரி இல்லை. ஏதோ வாயிலேருந்து வர அந்த பிளட்டு வாசமும் அப்புறம் வேறு ஏதோ ஸ்மெல்லும் அடிக்குது. ஒரு மாதிரி நோஸெல்லாம் ஹைட் பண்ணிவிட்டு என்னாச்சு, ஏன் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பிடிக்கிறீங்க. உங்கள் கை ஃபுல்லாக பிளட்டு ப்ளஸ் அவன் உங்கள் உடம்புல லைட்டாக உரசிருப்பான். நீங்கள் போட்டிருக்கிறது ஒரு ஒயிட் கலர் சுடிதார். உங்கள் ஒயிட் கலர் சுடிதார் ஃபுல்லாக ஒரு பக்கம் பிளட் ஆயிடுச்சு. நீங்கள் அப்படியே அவனை பிடிக்க முடியாமல் அப்படியே உட்கார வைக்கிறீங்க. அவனை அப்படியே போய் உட்காந்துட்டு உங்களை தான் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். கை வேறு ரொம்ப நடுங்குது. கையை அப்படியே தொடுறீங்க பாருங்கள். டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சி எடுத்து பிளட்டு அப்படியே போட்டிருப்பான். நீங்கள் அப்படியே விழுந்துட்டு இப்போ எந்திரிக்க ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் அவன் டக்குன்னு உங்கள் கையை அப்படியே பிடிச்சி நல்லா லாக் பண்ணிக்கிறான். நீங்களும் இப்படி வியை பார்க்குறீங்க. என்னாச்சு? டேயாங் கொஞ்சம் கையை விடுங்க. அவன் உங்கள் பேச்சை கேட்குற மாதிரியே இல்லை. நல்லா அப்படி க்ரிப்பாக பிடிச்சி பெட்டுக்கிட்ட அப்படியே நல்லா ஒரு மாதிரி பின் பண்ணிக்கிறான். டேயாங் கையை விடுங்க, கொஞ்சம் தள்ளி போங்க. அப்படியே ஒரு மாதிரி க்ளோஸ்அப்பில் வரான். ஒரு மாதிரி அவன் ஹேர்லலாம் ஒரு மாதிரி ட்ராப்லெட்ஸாக இருக்கும், அதாவது பிளட்டாக இருக்கும். ஸோ அப்படியே அந்த பிளட்டெல்லாம் லைட்டாக உங்கள் முகத்தில் அங்கேயும் இங்கேன்னு படுது. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, அருவருப்பாக இருக்குது. அப்படியே பின்னாடி இப்படி திரும்பிக்கிறீங்க. அப்படியே அவன் வந்து நீங்கள் இப்படி திரும்பியிருப்பீங்களா? ஸோ அப்படியே உங்கள் சின்னோட அவன் சின்ன அப்படியே வச்சு லைட்டாக உரசுவான். உங்கள் பிளட்டு, அதாவது அவனோட பிளட் அப்படியே அந்த பக்கம் இதாக இருக்கும். ஸோ நீங்களும் அப்படியே ஒரு மாதிரி அவனை பார்த்துட்டு இருக்கிறீங்க, ஒரு மாதிரி பயத்தோட. ஆனால் அவன் வந்து ஒரு மாதிரி உங்களை பார்த்துட்டு இருக்கான். போதை ஏதோ தலைக்கு ஏறிடுச்சு போல், ஏதோ வேறு ஏதோ ஊற்றி தந்துருப்பாங்க போல். அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ வீக்கு என்னாச்சுன்னு நான் சொல்கிறேன். வந்து ஒரு டீலிங் முடிக்கிறதுக்காக தான் போயிருப்பான். பட் அங்கே இருக்கிற பர்சன்ஸ்லாம் வியை போட்டு தள்ளணும்னு நினச்சிருப்பாங்க. பட் வீனால் போட்டு தள்ள முடியுமா? நெவர். ஸோ அங்கே இருக்கிற பர்சன்ஸ்லாம் அடித்து போட்டு செம்ம வெறித்தனமாக கொலை பண்ணியிருப்பான். ஸோ அவங்களோட பிளட்டு தான் அவன் உடம்புல அப்படி கிடக்குது. ப்ளஸ் அவனோட ஷோல்டருக்கு சைடில் வந்து ஒரு பெரிய மார்க் விழுந்திருக்கும். அந்த கீரல் மட்டும்தான், மற்றது எல்லாமே மற்றவங்களோட பிளட்டு தான். ஸோ அதோடய அப்படியே வந்திருப்பான். அப்படியே கடைசியில் வரும்போது அது ஒரு பார்ட்டி, எப்படின்னா ஒரு ட்ரிங்க்ஸ் பார்ட்டிக்கு தான் போயிருப்பான். அங்கே ஏதோ கலந்து தந்து தான் அவனை போட்டு தள்ளிலாம் நடிச்சிருப்பாங்க. பட் நோ யூஸ். அது ஏதோ ரொம்ப போதை ஏற்றின மருந்து போல். அவனெல்லாம் போட்டு தள்ளிட்டுக்கப்புறம் தான் அந்த போதை மருந்து ரொம்ப ஹைப்பாக வேலை செஞ்சுருக்கும். அதோடய தான் இப்போ உங்ககிட்ட வந்துட்டு தலைக்கு ஏறிடுச்சு. என்னென்னமோ உங்களை பண்ண ட்ரை பண்ணுறான். நீங்கள் அதுக்கு ஏதோ ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கிறீங்க. பட் நோ யூஸ். அதனால் அவன்கிட்டேருந்து உங்களால் தப்பிக்க முடியல. இப்போ வந்து உங்ககிட்ட தான் வந்துட்டு அப்படியே லைட்டாக கிஸ் பண்ண வரான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, தள்ளிடுறீங்க. அதனால் எப்படி சொல்கிறது, அவன் ஸ்ட்ராங் முடியல, தள்ள முடியாமல் அப்படியே உங்ககிட்ட அப்படியே இன்னும் நெருங்கி வந்துகிட்டே தான் இருக்கான். உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. திரும்பிக்கிறீங்க. இப்போ உங்கள் கன்னத்தில் தான் கிஸ் பண்ணியிருப்பான். உங்களுக்கு ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்குது. கத்திக்கிட்டு இருக்கிறீங்க. கீழே இருக்க மேட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்குறாங்க. மேலே யாரும் வரக்கூடாதுன்னு வியோட ஆர்டர். ஸோ யாரும் வரமாட்டாங்க மேலே. இப்போ நீங்கள் மட்டும்தான். உங்களோட கதறல் சவுண்டு தான் அங்கே இருக்க ஃபுல் மேன்ஷன்லேயும் கேட்டுட்டுருக்கு. தேயோங் ப்ளீஸ் தேயோங் விடு தேயோங், நீ ஸ்டேபிளாக இல்லை தேயோங், ப்ளீஸ் வேணாம் விட்டுரு. தேயாங்கும் எந்த பேச்சும் கேட்காம உங்கள் ட்ரெஸ் அப்படி கிழிக்கிறதுலே குறியாக இருக்கிறான். இப்போது நீங்கள் போட்டிருந்த ஒரு ஒயிட் கலர் சுடிதான் சொல்லிப்பல, ஸோ நல்லா கிழிக்கிறான். டாப் டு பாட்டம்லேருந்து ஃபுல்லாக கிழிக்கிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. கை அப்படி பிடிக்கிறீங்க. பட் அவங்க ஒரு கை இப்படியே பின் பண்ணிவிட்டு அப்படியே இன்னொரு கையில் அப்படியே ஃபுல்லாத்தையும் அவுக்குறான். உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. கத்துன்னு கத்துறீங்க. இப்போ உங்கள் இன்னர்ஸோட தான் இருக்கிறீங்க. அப்படியே உங்களை டாப் டு பாட்டம் பார்க்குறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ உங்கள் உடம்புல படுக்கிறான் பாருங்கள். உங்கள் உடம்புல ஃபுல்லாக பிளட் ஸ்டெயின் ஆகுது. ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. இப்போ அங்கே இங்கேன்னு ஃபுல்லாக தடவிட்டு இருக்கிறான். உங்களால் முடியல. லிட்ரலாக வந்து உங்கள் ஸ்டொமக் பக்கம், அதாவது இடுப்பை செம்மையாக வந்து ஒரு மாதிரி இது பண்ணிகிட்ருப்பான்.
ஸோ அது ஒரு மாதிரி ப்ரெஸ் பண்ண உங்களுக்கு இன்னும் ரொம்ப வலிக்க ஆரம்பிக்குது. தேயாங் தேயாங் ப்ளீஸ் தேயாங் விடு தேயாங் தேயாங் ப்ளீஸ் தேயாங். நீங்கள் இந்த பக்கம் சைடில் பார்க்குறீங்க பாருங்கள், பார்த்தா ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இருக்குது. அதை பார்த்துட்டு தேயாங்க பார்க்குறீங்க, ரொம்ப அழுகுறீங்க. விடு தேயாங் ப்ளீஸ் தேயாங் வேணாம் தேயாங் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகுறீங்க. இப்போது டக்குன்னு அப்படியே அந்த லேம்பை கையை வச்சு அடிக்கிறீங்க பாருங்கள், அந்த லேம்ப் வந்து அந்த கிஃப்ட் பாக்ஸ் மேலே பட்டு கீழே உழுது. இப்போ அந்த பாக்ஸ்குள்ளே இருந்தது என்னன்னா உங்கள் கிட் தான். எஸ், உங்கள் ப்ரெக்னென்சி கிட். நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. இப்போது தான் டக்குன்னு உங்கள் இன்னர்ஸ் அப்படியே தொட்டிருப்பான் பாருங்கள், உங்களுக்கு கண் அப்படியே வைடாகுது. வேணாம் வேணான்னு நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. உங்கள் இன்னர்ஸோட ஸ்டாப்பை பிடிச்சி இழுத்து கிழிச்சிட்றான். அவ்வளோதான், இதுக்கு மேலே எல்லாம் முடிஞ்சுதுன்னு உங்கள் ஹோப்பே போயிடுச்சு. இருந்தாலும் நீங்கள் கிட்ட ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருக்கீங்க. வேணாம் நான் ப்ரெக்னென்ட் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே டக்குன்னு அப்படியே உங்களை ரிப்ளாக் பண்ண ஆரம்பிச்சிட்றான். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. அவன் நல்லா கிஸ் அடிச்சிட்ருக்கிறான். அப்படியே அவன் டங்கெல்லாம் உள்ளே இன்சர்ட் பண்ணி அப்படியே பயங்கரமாக அடிச்சிட்ருக்கிறான். உங்களால் முடியல. லிட்டரலாக அவனை செமையாக தள்ள பார்க்குறீங்க. பட் அவனால் தள்ளவும் முடியல, ரொம்ப வெயிட்டாக இருக்கிறான். இப்போது அவன் பேண்ட் ஜிப்பை தான் ஓப்பன் பண்ணுறான். உங்களுக்கு இல்லை. டக்குன்னு அப்படியே இன்சர்ட் படுத்துகிறான் பாருங்க, உங்களுக்கு உசுரே போயிடுச்சு. அப்படியே மேலே அப்படியே கத்துறீங்க, மேலே பார்த்துக்கிட்டு விடுன்னு. அப்படியே ஒரு பக்கம் ஜஸ்ட்டை போட்டு அடிக்கிறீங்க. அப்படியே பிடிச்சி மேலே உங்கள் கையை அப்படியே இது பண்ணிவிட்டு நல்லா பண்ணுற வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறான். உங்களால் முடியல, செம்மையாக மூச்சு வாங்குது. இப்போது உங்களுக்கு ஒரு மாதிரி மயக்க வர மாதிரி இருக்குது. அந்த ஸ்டேட்டில் அப்படியே போனதுக்கப்புறம் அப்பயும் விடலை. இப்போது தான் உங்கள் கையை அப்படியே கோர்க்குறான் பாருங்கள், ஃபுல்லாக அவனோட பிளட்டாக இருக்கும்ல, அதில் இருக்க ஒரு ட்ராப் வந்து உங்கள் ப்ரெக்னென்சி கீழே வந்து கிட்ட மேலே உள்ளது ஒரு ட்ராப். என்னம்மாச்சு? அது என்னம்மா, கெட்ட கனவா? இல்லை, அது இதாம்மா தண்ணி குடி அப்படின்னு சொல்லிட்டு வைஜே கிட்ட தான் அப்படி தண்ணியை கொடுக்குறாங்க. ஸோ வைஜே அப்படி தண்ணி குடிச்சிட்டு ஏதோ தப்பு நடக்குது, என்னவா இருக்கும், நீங்களும் அப்படியே ஒரு மாதிரி மைண்ட் அப்படியே பிடிச்சிட்டு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தலையை பிடிச்சி ரொம்ப உங்கள் தலை வேற வலிக்குது. இப்போது ஜேகே தான் வந்திருப்பான். நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. ஜேகே ஒரு மாதிரி கோவம் அப்படியே உள்ளே போகிறான். நீங்களும் அப்படியே ஜேகேவை பார்த்துட்டு மேடை பார்க்குறீங்க. இருமா, இப்போ அவங்களும் இந்த டீ எல்லாம் போட்டு போய் கொடுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு நீட்டுறாங்க. நீங்களும் அப்படியே போய் பார்த்துட்டு சரி ஓகேன்னு வாங்கிக்கிறீங்க. இப்போ மேலே போகிறீங்க. ஜேகே தான் ஒரு மாதிரி ரூமில் டென்ஷனாக உட்காண்ட்ருப்பான். நீங்களும் ஜேகேட்ட போயிட்டு காஃபி. இப்போ ஜேகே உங்களை மாதிரி பார்க்குறான். நீங்கள் அப்படியே கல் பண்ணிவிட்டு ஜேகேவை பார்க்குறீங்க. டக்குன்னு எந்திரிச்சு காஃபி அப்படியே தட்டி விட்றான். நீங்கள் அப்படியே அந்த பக்கம் பார்க்குறீங்க. டக்குன்னு உங்கள் கழுத்தை பிடிச்சி அப்படியே வாலில் பிடிச்சி ஒரு மாதிரி மேலே தூக்குறான். ஜேகே என்ன பண்ணுற? ஜேகே சேயிட்டாக ஜேகேவாடி கொஞ்ச நாள் இல்லைன்னா போதுமே. ஜேகே ப்ளீஸ் ஜேகே விடுங்க. டக்குன்னு உங்களை அப்படியே கீழே போட்டுடுறான். அப்படியே உளுந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி த்ரோட்டெல்லாம் பிடிச்சிட்டு இப்போது டக்குன்னு ஜேகே உங்களை அப்படியே இந்த வாலாக அப்படியே பிடிச்சி லாக் பண்ணுறான் பாருங்க. சடனாக உங்களுக்கு பயத்தில் அப்படியே வால்கிட்ட போய் ஹிட் ஆகிக்கிறீங்க. கேட்டல, நான் என்ன பண்ண உனக்கு, என்ன இதுக்கு இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறேன்னு கேட்டியே, இப்போ சொல்கிறேன். December 15, 2017 ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அப்படியே பார்க்குறீங்க என்ன சொல்கிறான்னு. டிசம்பர் என் தம்பியை கொன்னல. நீங்கள் ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறீங்க. என்ன சொல்கிற? நான் எதுவும் பண்ணல. ஓ ரியலி? அப்போ நான் பண்ணனா சொல்றி. டக்குன்னு உங்கள் கையை நல்லா இறுக்கமாக பிடிக்கிறான். இல்லை நான் எதுவும் பண்ணல. என்ன சொல்கிற நீ? நான் உன் தம்பி எதுவும் பண்ணல. வேணாம், இதுக்கு மேலேயும் எதுவும் ட்ரை பண்ணாத. நீ என்ன லூஸா? நான் தான் எதுவும் பண்ணலன்னு சொல்கிறல்ல, எதுக்கு இப்படி டார்ச்சர் பண்ணுற? இது நீ ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தீங்கன்னா உண்மையை சொல்லியிருப்பேன். நான் எதுவுமே பண்ணல, அதுதான் உண்மை. நான் எதுக்கும் உன் தம்பியை கொல்லணும்?
அவன் ஒரு மாதிரி ரொம்ப கோவமாக பார்த்துட்ருக்குறான். அப்பயும் போய் தான் சொல்கிற. டக்குன்னு அவங்க கையை பிடிச்சி இழுத்து இப்போது இந்த கட்டிங் பில்லர்னு சொல்லுவாங்கள்ல, அதை தான் அப்படியே எடுக்கிறான். என்ன பண்ணுற? நான் எதுவும் பண்ணல, நம்ம தம்பி எதுவும் பண்ணல, ப்ளீஸ் என்னை விட்டு. அவன் ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இப்போ இந்த கட்டிங் பில்லர் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு உங்களோட இண்டெக்ஸ் ஃபிங்கர்கிட்ட அப்படியே அந்த கையை வைக்கிறான் பாருங்க. உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி பயமே அப்படியே தலைக்கேறிடுச்சு. வேணாம் 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 ஜேகே, நான் எதுவும் பண்ணல ஜேகே சொன்னா நம்பு ஜேகே, நான் எதுவும் பண்ணல, நான் எதுக்கும் தம்பியை கொலை பண்ணணும். அதான்ல, நீ ஏன் என் தம்பியை கொலை பண்ணணும் சொல்லு வைஜே. எதுக்கு என் தம்பியை நீ கொலை பண்ணணும்? ஆன்சர் உங்கள்கிட்ட தான் இருக்குது, சொல்லு. நான் இது வலிக்குது. அவன் ஒரு மாதிரி இப்படி ப்ரெஸ் பண்ணுறான் அந்த இடத்த, அதாவது அந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் அப்படியே லைட்டாக அந்த கட்டிங் பிளேயர் வச்சு. உங்களுக்கு ரொம்ப வலிக்குது, சொல்லு. நீ தானே? இல்லை ஜேகே, நீங்கள் ஒரு மாதிரி பாவமாக பார்த்துட்ருக்குறீங்க. ப்ளீஸ் ஜேகே, ப்ளீஸ் விட்டுரு, நான் எதுவும் பண்ணலை. இப்போது அந்த கட்டிங் பில்லரை அப்படியே லைட்டாக மடக்கிறான் பாருங்கள். ஸோ ஓகேடா, இந்த பார்ட் இதோடு முடிச்சிடுறேன். நெக்ஸ்ட் பார்ட்டோட வந்து கண்டினியூ பண்ணுறேன். புரியுது, கொஞ்சம் விறுவிறுப்பாவோட இதில் முடிச்சிடலாமே அப்படின்னு நினச்சி தான் கொஞ்சம் முடிச்சிருக்கேன். ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் அப்படியே கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. அண்ட் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இன்னொரு சேனல் சொன்னல, அதையும் போய் விசிட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கடா. ஓகேடா, until then, everyone come from dark. Bye guys.